ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிசைட் கோ தமிழ். இந்த விலாகில் வந்து பார்த்திங்கன்னா பார்பிக்யூ வந்து இப்போ நம்ம டெசர்ட் லேண்டில் இங்கே அஜ்மனில் பண்ணோம். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் டேக்கு 6 days லீவ் விட்டுருந்தாங்க. இங்கே வின்டரும் வந்து சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்பிக்யூ பண்ணுறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம முஷ்ரிஃப் பார்க் தான் பிளான் பண்ணோம். ஆனால் கிளம்புறக்கே வந்து பார்த்திங்கன்னா மணி 6 ஆயிடுச்சு. ஸோ அதனால் இங்கேருந்து அஜ்மன் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 20 minutes தான் ஆகும். ஸோ அதனால் அங்கே போய்க்கலாம் அப்படின்னு பிளான் சேஞ்ச் பண்ணியாச்சு. நான் இந்த பார்பிக்யூக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1.5 kilo சிக்கன் வாங்கிட்டேன். அதில் வந்து பாதி மின்ட் சிக்கனாகவும் பாதி நார்மல் மசாலாவும் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு 1 kilo ப்ரான், அது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மசாலா போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. அங்கே பக்கத்தில் கடை இருக்குமோ இருக்காதோ, ஏன்னா இப்போ தான் நம்ம அந்த ஏரியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். ஸோ அதனால் இருக்குமோ இருக்காதோன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸு, ஜூஸு, இந்த வின்டருக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக சூடாக டீ தேவை இல்லையா? ஸோ அதனால் அது வந்து ஃப்ளாஸ்கில் ஊற்றி எடுத்தாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாம் எடுத்துக்கிட்டோமான்னு செக் பண்ணியாச்சுங்க. இதுக்கு முன்னாடி நான் பார்பிக்யூலாம் பண்ணதில்லை, இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைமு. இது வந்து ரெண்டு பாப்பாங்களோட ஆசை, இது மாதிரி பார்பிக்யூ பண்ணணும், கேம்பிங் போகணும் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வாங்குச்சு. இந்த பார்பிக்யூ ட்ரேலேருந்து எல்லாமே வாங்குச்சு. அப்புறம் கடைசியில் லாஸ்ட் மினிட்ல பார்த்திங்கன்னா எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ரோடுக்கு சைட்லேயே இருக்குது. இது ஃபுல்லாக டெசர்ட் லேண்ட் தான் இந்த சைடு ஃபுல்லாகவே. இந்த சைடு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்குது, பெட்ரோல் பங்க் இருக்குது, கடைகளும் இருக்குது நம்மளுக்கு. இந்த பக்கம் நம்ம டீப்பாக போனோம்னா உள்ளே நல்லா டெசர்ட் லேண்ட்குள்ளே போகலாம். நம்ம வந்து மேலாப்லேயே இருந்துக்கிட்டோம், இந்த ரோட்டுக்கு மேலாப்லேயே. இங்கே எங்கள் கூட எங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. இங்கே வந்து நம்மளுக்கு லைட்டிங் இல்லை, ஸோ நம்ம போகிற லைட் தான். ஸோ அதனால் லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கார் பேட்டரியில் லைட்லாம் செட் பண்ணிவிட்டு நம்ம பார்பிக்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம கொண்டு வந்த பொருள்லாம் மேலாப்பில் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்பிக்யூ பண்ண வேண்டியது தான். இங்கே சரியான காற்றுங்க, ரொம்ப அவ்வளோ காற்றடிக்குது. அப்படியே நல்லா அந்த மணலோடு சேர்ந்து காற்றடிக்குது. மணலும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. தக்ஷினி தன்யஸ்ரீ கையில் ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டாங்க. அந்த டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு அது ஒரு விளையாட்டு, நல்லா அவங்க ஜாலியாக விளையாண்டுட்ருக்காங்க. இங்கே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனும் ப்ரானும் வந்து நல்லா மசாலா போட்டு ஊற வச்சிட்டேன். ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஃப்ரீசரில் வைக்கல, ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். இல்லை நம்ம வந்து ஐஸ் பேக் வாங்கிட்டு அதில் நம்ம கேரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் ஆனால் நம்மளுக்கு கிடைக்கல இன்றைக்கி. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நம்ம நல்லா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் கடையில் இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே நம்ம ஒரு 20 minutes தானே ட்ராவல் பண்ணுறோம் அஜ்மனுக்கு. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் மீதி ஆயிடுச்சுனா தான் ரிட்டன் எப்படி எடுத்துகிட்டு வருதுன்னு தெரியல. பட் ஆனால் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக போயிடுச்சு. அதே மாதிரி நம்ம ஊற வச்சுருந்த மசாலா பார்த்திங்கன்னா சூப்பராக ஊறி இருந்துச்சு. நல்லா இது மாதிரி பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா சில்லுன்னு காற்றடிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தக்ஷினி தனுஸ்ரீ ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இங்கே வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:30. அப்போ வந்து க்ரௌட் கிடையாது, சும்மா அங்கங்கே 1-2 கார் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் போக போக வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரௌட் ஆகிடுச்சு. இங்கே வந்து கேம்பிங்கும் பண்ணுறாங்க, டைம் லிமிட்லாம் கிடையாது. நம்ம எவ்வளோ நேரம் இருக்கிறோமோ அவ்வளோ நேரம் இருந்துக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ், இது வரைக்கும் நீங்கள் போனதுலேயே பெஸ்ட் பார்பிக்யூ ஸ்பாட்டுன்னு உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதும், அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கேம்பிங் ஸ்பாட் என்னன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ரெடி செட் கோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.